அமைச்சரவை விரிவாக்கம் வரும் ஞாயிறன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏன் இந்த விரிவாக்கம், யாருக்கெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு? இது குறித்த விரிவான தகவல்கள் தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றி பெற்ற பிறகு திரு நரேந்திர மோடி அவர்களும் 45 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு எந்த பெரிய மாற்றமும் இல்லை அமைச்சரவையில். இதுதான் முதல் பெரிய மாற்றமாக இருக்க போகிறது. என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது? நிறைய புதிய அமைச்சர்கள் வரப்போறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில அமைச்சர்கள் 2 இலாக்காக்களுக்கு மேல் வைத்திருக்கிறார்கள். அதனால புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படாத அந்தந்த இலாக்காக்கள்லாம் ஏற்கனவே 2-3 இலாக்காக்கள் வைத்திருக்கவர்கள் கிட்ட அந்த இலாக்காக்களை பிரித்து புதிய அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் வெளியாகுது. இரண்டாவது காரணம் என்ன மாற்றம் அப்படின்னா, ஏற்கனவே யாரெல்லாம் செயல்படாத அமைச்சர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலையோ அந்த அமைச்சர்களுக்கு பதவி பறிபோகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. யாருக்கெல்லாம் புதிய பதவி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம பாஜக வட்டாரங்களில் விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்க, கோவாவின் முதலமைச்சர் மனோகர் பர்ரிக்கர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று பிரதமர் நரேந்திர மோடியையும் பாஜக தலைவர் அமித்ஷாவையும் டெல்லியில் சந்தித்திருக்கிறார். இதனால எல்லாரும் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அருண்ஜேட்லி 2 முக்கியமான துறையை கையில் வைத்திருக்கிறார். ஒன்று நிதித்துறை, இன்னொன்று பாதுகாப்புத்துறை. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான துறை. இப்போ நிதித்துறையில் அதிக வேலை இருக்கு. வர்ற பிப்ரவரி மாதம் இறுதி நாட்களில் பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கு. இந்தியா மட்டுமில்லை, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார், பொருளாதாரத்தை பொறுத்தவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் நிதித்துறை ரொம்ப முக்கியமான துறை. அதனால் திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதித்துறையை மட்டும் இப்பொழுது பார்த்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அதனால் கோவா முதலமைச்சராக இருக்கிற திரு மனோகர் பர்ரிக்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நிதின் கட்கரே ஏற்கனவே நிறைய துறைகளை கையில் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்தும் அந்த துறைகளை பிரித்து புதிய அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வெளியாகுது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்கலாம் என்ற தகவல் வெளியாயிருப்பதாக நமக்கு தகவல் தெரிகிறது. இருப்பினும் அரசு கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் சனிக்கிழமை வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு ஆணித்தனமான விஷயமோ இன்னும் அரசு கிட்ட இருந்து வெளிவரலை அப்படின்னாலும் இது எல்லாமே பாஜக வட்டாரங்கள்லேருந்து கசிகின்ற தகவலாகவே தற்பொழுது இருக்கின்றது.